என் தங்கப் பிள்ளையே, இன்றிரவுக்குள் இந்த வராகி உன் கண்ணில் பட்டால் நீதான் அதிர்ஷ்டசாலி. என் குழந்தையே, உன் கண்ணில் படுகின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை, நான் சொல்கின்ற இந்த கல் உப்பினை இந்த அமாவாசை நாளில் உன்னுடைய இல்லத்தில் 3 இடங்களில் நீ வைத்து விட வேண்டும். உனக்கு தெரிந்திருக்கிறது, தெரியவில்லை என்பது எல்லாம் இங்கு பிரச்சனை இல்லை. இன்று நீ அதை வைக்கிறாயா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது. நான் சொல்வது போல இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதை உன் வாழ்க்கையாக்க நீ முயற்சிகளை செய்ய வேண்டும். எதற்காகவும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனை கருத்தில் கொண்டு இந்த வராகியின் அன்பினை நீ முழுமையாக பெறுகிறாய் என்பதனை புரிந்து கொண்டு நான் வந்து உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள நிச்சயமாக இந்த நொடியே தயாராகிவிடு. என்ன நடந்தது என்று என் பிள்ளையினால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என் பிள்ளைக்கு புரிய வேண்டும். என் குழந்தையே, நம் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு இது போன்ற நல்ல நாட்கள் வாய்க்கும் பொழுது அந்த நாளில் அதற்கான தீர்வுகளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உனக்கான அத்தனை மாற்றங்களையும் நீ உறுதியாக உணர வேண்டிய தருணம் வரும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதை நீ விட்டுவிடக்கூடாது. அமாவாசையும் கிருத்திகை நட்சத்திரமும் ஒன்றாக சேர்ந்து வந்திருக்கின்ற இந்த நாளில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இதை நீ விட்டுவிடக்கூடாது. உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டு இந்த நாளில் நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய். என் பிள்ளையே, நீ செய்கின்ற ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கட்டும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கட்டும். இனி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான பதிலடியை நிச்சயமாக கொடுக்கும். எந்த இடத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கையை தொலைத்து விட்டதாக நீ உணர்ந்தாயோ அந்த இடத்தில் எல்லாம் இந்த வராகி உன்னை தலை தூக்கி வாழ வைக்க நினைக்கின்றேன். உனக்கிருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் கடந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமான மனநிலைக்கு செல்ல வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். என் குழந்தையே, நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தட்டும். இனி வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை ஒட்டு மொத்தமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கட்டும். இனி என்ன நடந்தாலும் நீயாக இந்த வாழ்க்கையில் அத்தனை வெற்றிகளையும் பெற்றுவிட்டாய் என்று சொல்வதில்தான் உனக்கான பெருமை அடங்கி இருக்கின்றது. நீயாக உனக்கு ஒவ்வொரு சந்தோஷங்களையும் பெற்றுக்கொண்டாய் என்று சொல்வதில்தான் உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் அடங்கி இருக்கின்றது. இந்த நேரம் இது உனக்கான உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம். இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய நேரம். இனி எதற்குமே என் பிள்ளை கலக்கம் கொள்ளாதே. எந்த சூழ்நிலைக்கும் உனக்கு வருத்தம் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை ஒட்டு மொத்தமாக நீ தெரிந்து கொண்டால் இவை அத்தனையையும் நீ நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதில்தான் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதினாலும் இந்த வாழ்க்கை உனக்கான அதிர்ஷ்டங்களை கொடுத்து விட்டது என்பதனாலும் எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு. எப்பொழுதும் உனக்கான அதிர்ஷ்டங்களை நீ பெற்றுக்கொண்டிரு. இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை சர்வ நிச்சயமாக நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தாயானவளினுடைய அன்பு அரவணைப்பும் உன்னை அடுத்தது என்னவென்று யோசிக்கச் செய்கிறதல்லவா? இத்தனை நாளும் நீ கிடப்பில் போட்டது பல விஷயங்கள் இப்பொழுது நடக்க தொடங்கி இருக்கின்றது. உன்னை தேடி வந்து நான் தருகின்ற அத்தனை மாற்றத்திலும் உன் வாழ்க்கை அழகாக மாறத் தொடங்கி இருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று சொல்லி நீ வருந்தியதற்கெல்லாம் சேர்த்து வைத்து
இதுதான் நடக்கும் என்கின்ற உறுதியினை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த அதிசயங்களையும் நிச்சயமாக நடத்தி தர வேண்டும். நீ மனதிற்குள் எண்ணிய உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையை உனக்கு உறுதியாக பெற்று கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, கண்ணீர் துளிகள் விலை மதிப்பற்றது. உன் வாழ்க்கையில் நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் பதில் கிடைக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. அதுபோலத்தான் என் குழந்தையை, எப்பொழுதுமே உன்னை தேடி தேடி பல பிரச்சனைகள் வருகிறதல்லவா? உன்னை தேடி தேடி பல இன்னல்கள் வருகிறது. உன் வீட்டிற்குள் வருகின்ற ஒவ்வொருவரினுடைய மனநிலையும் என்னவென்று உன்னால் உறுதியாக புரிந்து கொள்ள முடிவதில்லை. யார் யார் என்ன விஷயங்களை நினைத்து கொண்டு இங்கு வருகிறார்கள், அவர்கள் எந்த செயலை உனக்கு செய்ய வருகிறார்கள் என்பதை சட்டென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒருவருக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை வெளியே எடுக்கக்கூடிய திறமை கல் உப்புக்கு இருக்கின்றது. ஒருவருக்குள் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய திறமையானது கல் உப்பிற்கு இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது கல் உப்பு அந்த திறமையை, அதாவது உனக்குள் இருக்கின்ற தீய விஷயங்களை வெளிக்கொண்டு வருவது போல அடுத்தவர்களுக்கு கெட்டது செய்ய திறமையை ஒளித்து வைத்திருக்கின்றவர்களிடம் இருந்து அதனை வெளியே எடுக்கப் போகின்றது. அப்படியானால் உன் இல்லத்திற்கு வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, முதலில் வருகின்ற இடம் உன் இல்லத்தின் வரவேற்பறை அல்லவா? அந்த இடத்தில் நீ கல் உப்பினை வைத்து விட்டாயானால் நிச்சயமாக எதிர்மறையான விஷயங்களோடு ஒருவர் உன் வீட்டை தேடி வந்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்குள் இருந்து இந்த கல் உப்பானது தனக்குள் உள்வாங்கிக் கொள்ளும். இப்படி ஒரு நேரத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எதிர்வருகின்ற அத்தனை சூழ்நிலைகளையும் உணர்ந்து இனி உனக்காக நான் வரப்போகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ கண்டு கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்கு நான் தருகின்ற வெற்றி முதலில் உன் வீட்டில் இருக்கின்ற தீய விஷயங்கள் எல்லாம் வெளியேற வேண்டும். உன் இல்லத்தை ஆட்டி படைக்கின்ற கண் திருஷ்டிகள் எல்லாம் அங்கிருந்து விலகி நடக்க வேண்டும். என் குழந்தையே, இரண்டாவதாக நீ உறங்கச் செல்கின்ற உன்னுடைய படுக்கை அறையின் ஒரு மூலையில் கல் உப்பினை நீ வைத்துவிடு. அப்படி இல்லை என்றால் சமையலறையில் வைத்துவிடு. சமையலறையில் சாதாரணமாகவே கல் உப்பு இருக்கும் என்பதனால்தான் நீ படுக்கின்ற படுக்கை அறையில் கல் உப்பினை ஒரு மண்ணாலான அகல் விளக்கில் போட்டு வைத்துவிடு. அதனோடு சேர்ந்து என் குழந்தை, நீ மூன்றாவதாக இந்த கல் உப்பினை வைக்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா? என் குழந்தையே, மூன்றாவதாக நீ கல் உப்பினை வைக்கின்ற இடமானது உன்னுடைய வீட்டின் குளியலறை. குளிக்கும் பொழுது, அதாவது நாம் பொதுவாக தண்ணீரில் குளிக்கும் பொழுது அதிலிருந்து வெளிவருகின்ற எதிர்மறையான விஷயங்கள் ஒவ்வொன்றுமே வெளியேறிவிட வேண்டும். நீ குளித்து முடித்ததும் மீண்டும் உன் உடலுக்குள்ளேயே அது சென்றுவிடக்கூடாது. அப்படியானால் என் குழந்தை, நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று யோசிக்க வேண்டும் அல்லவா? நீ நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று சிந்திக்க வேண்டும் அல்லவா? என் தங்கமே, முதலாவதாக உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நடந்து கொண்டே இருக்கும். உன்னை தேடி வருகின்ற ஒட்டுமொத்த மாற்றங்களும் ஒரு சேர உன் கைகளுக்குள் வந்து கொண்டே இருக்கும். நீ உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை வெளியே அனுப்பிவிட்டாலே உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றும் தானாகவே நடக்கத் தொடங்கிவிடும். துஷ்ட சக்திகளை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்கிறாயல்லவா? நான் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் இல்லாமல் செய்துவிட்டால் மட்டும் உனக்கு தெரிந்து விடுமா? அம்மாதான் இதை செய்தாள் என்று. என் குழந்தையே, நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக வெளிக்கொண்டு வர வேண்டுமே தவிர எந்த ஒரு விஷயமும்
உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்துவிட்டால் உன்னால் எதையும் கண்டுகொள்ள முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு நடத்தக்கூடிய இந்த உண்மைகளுக்கெல்லாம் நீ கட்டுப்பட்டு உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு தாயானவளினுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்று இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு வெற்றியையும் பெற வேண்டுமே தவிர மாயாஜால வித்தைகள் எல்லாம் இங்கு நடக்காது என்பதனை புரிந்து கொள். படிப்படியாக நீ முன்னேறினால்தான் இந்த வெற்றி உனக்கு நிரந்தரமாகும். இந்த வெற்றியை உன் கைகளில் நான் அள்ளி கொடுத்திருக்கும் பட்சத்தில் அது ஒருபோதும் உனக்கு நிலைத்திருக்காது என்பதனை நீ புரிந்து கொள். அது ஒருபோதும் உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைக்காது என்பதனை நீ புரிந்து கொள். இந்த நேரம் நான் தருவது போன்ற ஒரு சந்தோஷம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறதா? இது போன்ற ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்கிறதா என்று நீ கேட்கும் பட்சத்தில் இனிமேல் இது போன்ற காரியங்களை தொடர்ந்து பல அமாவாசைகளில் செய்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமாக நடந்தே தீரும். கல் உப்பானது தெய்வம்சம் பொருந்திய ஒரு பொருள் அல்லவா? கல் உப்பானது தெய்வம் உன் இல்லத்திற்குள் வரவழைக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய பொருள் அல்லவா? அதனால் இதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல தீய விஷயங்களை நீ நிச்சயமாக வேறறுத்து உனக்கான சந்தோஷத்தை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் நடத்துவதை எல்லாம் உனக்கு சரியாக நடத்தி கொடுப்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் உறுதியாக உன் கைகளில் கொண்டு வந்து தருவதும் எப்பொழுதும் உனக்கான வெற்றியை உனக்கு உறுதி செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்த சூழ்நிலையிலும் நமக்குள் வருகின்ற மாற்றங்களை எல்லாம் புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு வெற்றிக்கும் இந்த வாழ்க்கையின் பொறுப்பை எடுத்துக்கொண்டு நல்லபடியாக நீ முன்னேறி கொண்டிரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான நன்மையை கொடுத்தே தீரும். தொடர்ந்து இதை நம்பிக்கையோடு செய்கின்ற பிள்ளைகள் அமாவாசை நாட்களில் பொதுவாக இதை செய்தால் கூடிய விரைவில் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான் உண்மை. மிக விரைவாகவே இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. அதனால் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து உனக்கான உண்மைகளை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள். உனக்கான உண்மைகளை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள். நடந்து முடிந்த விஷயங்கள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்தவில்லை என்றால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதுதான் உண்மை. இனி நடப்பதையெல்லாம் உணர்ந்து நீ பேரதிசயங்களுக்குள் இந்த வாழ்க்கையை கொண்டு வர முயற்சிகளை செய். நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கும். என்றுமே உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உனக்குள் பேரதிசயத்தை கொடுத்து உன்னை மகிழ்ச்சி படுத்தும். என் பிள்ளையே, பொதுவாக நல்ல நாட்களில் நம் இல்லத்தை தேடி வருகின்ற சக்திகள் எல்லாம் அங்கு வந்து மனமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டு செல்ல வேண்டும். தீய விஷயங்களை கண்டு அவர்கள் மனமுடைந்து போய்விடக்கூடாது. தீய விஷயங்களைத்தான் அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு பல வழிகளை அவர்கள் காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் விட்டுவிட்டு நீ வருந்தி கொண்டிருப்பதில் என்ன பலன் இருக்கிறது என்றுதான் உன் அம்மா நானும் கேட்கின்றேன். எதையுமே சரியாக புரிந்து கொள்கின்ற புரிதல் ஒருவருக்கு இருந்தால் மட்டும்தான் என்ன நடந்தாலும் அதிலிருந்து அவர்களால் தன் வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியும். அதிலிருந்து அவர்களால் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். இனி என்னாலும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருந்து கொண்டிருக்கட்டும். வராகி சொன்னது போல கல் உப்பினை உன் இல்லத்தில் வைத்து நிச்சயமாக உனக்கான பெருமகிழ்ச்சியை நீ உறுதியாக பெற்றுக்கொள். இனி எந்த தீமைகளும் உன்னை நெருங்க வேண்டுமானால் ஒரு முறைக்கு 1000 முறை யோசிக்கும். நாம் எவ்வளவுதான் இங்கு சென்றாலும் நமக்குள் இருக்கின்ற தீய எண்ணங்கள் கூட நல்ல எண்ணங்களாக மாறிவிடுகிறதே என்று சொல்லி அது நிச்சயமாக உனக்குள் மிகுந்த மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை, அந்த தீய சக்தியின் மனதிற்குள்ளும் மிகுந்த மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே.
என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.